ஒரு 20 கிலோ குப்பையை வந்து நம்ம கீழே மேலேருந்து கீழே கொண்டு வந்துட்டோம். 20 மினிட்ஸ் ஆகும் இறங்குறதுக்கு. நமக்கு இறங்குது 1 ஹவர் ஆயிருக்கு. கையில் ஒரு வெட்டு, காலில் ஒரு வெட்டு, அங்கங்கே ஒரு 4-5 அடி கணிசமாக வாங்கியிருக்கேன். ஏன் இதெல்லாம் பண்ணேன்னா, குப்பை அவ்வளோ குப்பை இருக்குது. நமக்கு உண்மையாக இயற்கையை ரசித்து பாருங்கள், உங்களுக்கு வந்து இந்த மாதிரி போடணும்னு தோணாது. ஸோ நம்ம நிறைய இடத்துக்கு போனனால நமக்கு அவ்வளோ என்ன தான் வலி இருந்தாலும் நமக்கு இந்த ஒரு இடத்துக்கு மாதிரி வந்தாலும் நமக்கு அவ்வளோ வலி மறந்து அவ்வளோ ஜாலியாக நான் என்ஜாய் பண்ணிட்டு போவேன். அந்த ஒரு இடத்துக்கு இப்படி ஒரு பிரச்சனைன்னு வரும்போது பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல. ஸோ என்னால் முடிஞ்சதை ஒரு தூக்கிட்டு வந்துட்டேன். நிறைய அடி வாங்கினேன். ஸோ இனி வரவங்க ஒரு சாக்கு கொண்டு வாங்க. ஒரு 4-5 பேராக வந்தீங்கன்னா மொத்தமாக எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடலாம். மொத்தமாக நான் வந்து க்ளீன் பண்ணி ஒரே இடத்துல கொஞ்சம் ஒரே இடத்துல இருந்து மேக்ஸிமம் ஒரே இடத்துக்கு மாற்றி வச்சுட்டேன். அதை வந்து நீங்கள் வந்து எடுத்து வந்து கீழே கொண்டு வச்சா போதும். நீங்கள் வந்து ஒரு 2 வீலரில் வந்தீங்கன்னா கொண்டு போயிடலாம். நம்ம பைக்கில் வந்ததுனால இந்த இடமும் கொஞ்சம் இறக்கும், அதனால் நம்மளால் கொண்டு போக முடியாது. ஸோ அதனால் இங்கே எங்கேயாவது தான் வச்சுட்டு போக மாதிரி இருக்கும். சப்போஸ் யாராவது வந்தீங்கன்னா உங்களால் எடுத்துகிட்டு போக முடிஞ்சால் எடுத்துகிட்டு போய் நல்ல ஒரு இடத்துல போடுங்க. ஸோ இந்த விளாக் இதோடி முடிச்சுக்கிறேன் கைஸ். அந்த இடம் வரைக்கும் மேக்ஸிமம் கொண்டு வர வைக்க பாருங்கள். ஸோ இந்த விளாக் இதோடி முடிச்சிருக்கேன். மழை நல்லா பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஒரு வாரத்துக்கு கண்டிப்பாக மழை பெஞ்சிட்டே இருந்தால் தண்ணி இருக்கும். ஸோ வந்தீங்கன்னா என்ஜாய் பண்ணுங்கள். வள்ளிச்சனை விளாக் இதோடி முடிச்சுக்கேன் கைஸ். கையெல்லாம் வலிக்கி, காலெலாம் வலிக்கி. நீ ஒரு குளித்த மாதிரி இல்லை, இனிதான் அங்கே ஒரு லைட்டாக குளிச்சுட்டு போகணும். ஸோ மறக்காமல் கிச்சுட லைக் சப்ஸ்கிரைப் கமெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போங்க. ஸ்டார்டா, பை பை, சி யூ.